ஆரம்பிக்க போகிறோம். இந்த நிகழ்வை அம்மா பிரைடல் ஸ்கின் கேர் அண்ட் ஹானா பிரைட்ஸ் அண்ட் அகாடமி சேர்ந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதற்கான பிரதான அனுசரணையை DM ட்ரீம் பியூட்டி சலூன் நிகழ்வை ஆரம்பிக்க போகிறோம். முதலாவதாக அம்மா பிரைடல் அண்ட் ஸ்கின் கேர் பணிப்பாளர் திரு திருமதி மறுபடியும் கூட்டிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் அவருடைய வியூ இன்றைக்கு அவருடைய திறமையால் தெரிந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து மேனேஜ்மெண்டின் பணிப்பாளர்களான திரு ரிசான் மற்றும் திரு மிகராஜ் அவர்களை பணிப்பாளர் சுரேகா அவர்களை முன்னடைக்கிறோம். அதைத் மனோஜ் அவர்களை RM Monty Rizal SK3 சேர்ந்த ஷப்னா மற்றும் ஹமான் ஹோம் சிவா சலூனை சேர்ந்தவர்களை அவர்களை முன்னடைக்கிறோம். Grand Talent Competition and Awarding Ceremony DM Dream Beauty Saloon உடைய பிரதான அனுசரணையில் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற போகிறது. அடுத்ததாக இன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடியவர் 19 மணிக்கு அதுக்கு முன்னாடி தான் போட்டிருக்காரு. சர்டிபிகேட் எடுத்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி போட்டிருந்தாரு. பட் நாங்க கூப்பிட்டதுமே அவர் வந்திருக்காரு. அவருக்கு பெரிய கைதட்டல். உங்களுடைய கைதட்டல் கிலோமீட்டர் 45 நாட்கள் விடா முயற்சி, நண்பர்களுடைய துணை, இறைவனுடைய அருள் என்று இன்றைக்கு ஒரு சாதனையாளனாக இருக்கக்கூடிய ஷோபிதா பியூபின் ஷஹாத் அவர்களை மேடை கிடைக்கிறோம். இந்த அனுபவத்தை பற்றியும் இந்த நிகழ்வினுடைய இருந்தாலும் என்ன கூப்பிட்ட அழைச்ச விதத்துல நான் வர வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இந்த இடத்துக்கு அழைச்சதுக்கு ஜிதாக்குள்ளாக உண்மையில ஒரு விஷயம், நான் ஒரு மலர் செடியோட நாங்க வளர்க்கணுமாக இருந்தா, ஒரு மலர் செடியோட நாங்க வளர்க்கணுமாக இருந்தா, அந்த மலர் செடிக்கு தேவையான நேரத்துல அதுக்கான பாதுகாப்பு, அதுக்கான நீரை நாங்க சரியாக புகுத்தணும். அதுக்கான நீரை நாங்க புகுத்திய நேரம் தான் அந்த மலர் செடி மென்மேலும் வளர்வதற்கான ஒரு அதுக்கு தேவையான ஒரு உந்துதல் கிடைக்கக்கூடிய. அதே மாதிரிதான் ஒவ்வொரு திறமையாளிகளுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அந்த வாய்ப்பு கிடைக்காத பட்சத்துல அதுக்கான வாய்ப்பை நாங்க உருவாக்கணும். அப்படி வாய்ப்பு கிடைச்சி, அப்படி இல்லைன்னா வாய்ப்பை உருவாக்கி பயணிச்சு கொண்டிருச்ச ஒருத்தருக்கு நாங்க உந்துதலாக அவருக்கு முதலாவது செய்யணும் சொன்னா அவரை நாங்க என்கரேஜ் பண்ணணும். ஒரு செடிக்கு எப்படி நீர் முக்கியமோ அது போல ஒரு சாதிக்க துடிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு உந்துதல், அதாவது அவார்டு வந்து கட்டாயமாக தேவைப்படிய. நாங்க எப்ப ஒருத்தரை கௌரவிச்ச தொடங்கியோ அது ஒரு சிறிய ஒரு கிளப்பாக இருந்ததும், சிறிய ஒரு உங்களால முடிய மனுஷன் ஒரு விஷ் பண்ணியதாக இருந்ததும், அதே அவங்களோட அடையாளத்துக்காகவும் அவங்களோட முயற்சிக்காகவும் அவங்களோட இலக்குக்காகவும் ஒரு பெரிய ஒரு உந்துதலாக இருச்சு பண்ணிட்டு நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சு என்ற ஒரு நிறைவேற்று கொள்ளணும்னு சொல்லி இந்த சின்னவர் தங்களோட பேருக்குமா அவங்க மீது நீங்க ஹீரோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். மகன் ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, ஹீரோ அப்படிங்கிறது யாருன்னு சொன்னா தந்த கடமையை எவங்க சரியா செய்தோ, தந்த கடமையை எவங்க சரியா செய்தோ அவங்கதான் ஹீரோ. இன்னொரு தளத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க. உண்மையை சொல்ல போனா நீங்க ஆரம்பிச்ச பிறகு இன்றைக்கு நிறைய பேர் பல்வேறுபட்ட பிரதேசத்திலிருந்து பைக்ல சரி, நடந்து சரி, இப்போ இந்த இலங்கையை சுற்றி வந்துட்டு இருக்காங்க. இங்க வாழவே முடியாது, பபாய் கட்டா கேடா போறோம் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு ஆரம்பிச்சு வச்ச உங்களுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. நீங்க உங்களுடைய கரகோஷத்தோடு அவருக்கு
ගරු විපක්ෂ නායකතුමාගේ ඒ උත්සවය අවසන් කරලා අපිට එන්න වුණා වැල්ලම්පිටිය ප්‍රදේශයේ මම හිතන්නේ ගොඩාක් රූපලාවන්‍ය ඒ සැලූන් ඒ සම්බන්ධ බ්‍රයිඩල් ෂෝ කරන කීප දෙනෙක්ගේ ලොකු ලොන්ච් එකක් මම හිතන්නේ දෙසැම්බර් 14 වෙනිදා ඉන්දියාවේ ඉඳලා ප්‍රසිද්ධ නළු නිලියන් පැමිණලා කරන ලොකු වැඩසටහනක්. ඒකට අද ඇතුළම සතුටුයි ශාහිද් සහෝදරයව ලංකාවට කීර්ති නාමයක් ගෙන ආපු ඔහුව විශේෂ ආරාධිත අමුත්තා ලෙස ආරාධනා කරලා තිබුණා. ඒ වැඩේ සාර්ථක වෙන්න ඕනයි කියලා මම ශාහිද්ගේ පැත්තෙන් මම ප්‍රාර්ථනා කරනවා. Hello my dear fam, this is VJ Fazmi, True Lanka Newsல இருந்து. So இன்றைக்கு என்னையோட இருக்கிறது யாரெண்டா அமா பிரைடல் அண்ட் ஸ்கின் கேர் அண்ட் ஹனா பிரைடல் அகாடமி. ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணுற ஈவெண்ட் ஒன்று தான் கிராண்ட் டேலண்ட் காம்படிஷன் அவார்ட் செரமனி. இந்த மாதிரியான ஒரு செரமனி ஸ்டார்ட் பண்ணுறது தொடங்குறதுக்கு ரீசன் என்ன? இதுக்கு முன்னுக்கு நான் நிறைய அவார்டுகள் போயிருக்கிறேன். அவார்ட் வாங்குறதுக்கு அந்த டைம்ல நான் நினைப்பேன் இந்த மாதிரி வந்து நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு யோசிப்பேன். அதுதான் மெயின் காரணம். அது மட்டும் இல்லை, நிறைய டேலண்டான கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, பட் அவங்க ரீச் இல்லை, பப்ளிசிட்டி இல்லை. அதனால இது மாதிரி ஒன்று எடுத்து முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு இது காரணத்தால தான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று உருவாகினது. அதாவது அந்த டேலண்டான ஆட்களை முன்னுக்கு கொண்டாடுறதுக்கு சல்லி மட்டுமே பர்பஸ் இல்லாம திறமையான ஆட்களை முன்னுக்கு கொண்டாட வேணும் என்ற நோக்கத்தோட தான் இது நான் செய்யணும் என்று முடிவு பண்ணி. ஓகே, இதுல வந்து இந்த காம்படிஷன்ல வந்து யார் யாருக்கு பார்ட்டிசிபேஷன் பண்ணீங்க? மெஹந்தி ஆர்ட்டுக்கு, பிரைடல் ட்ரெஸ்ஸிங், ஹாரிவிக், இவங்களுக்கு அது மட்டும் இல்லை, எவங்களுக்கு டேலண்ட் இருக்குதோ அவங்களை வேண்டிய ஆட்களுக்கு இதில் முன்னுக்கு வச்சு வரணும். அது மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க கிரியேட் பண்ணி இவங்களுக்கு எந்த டேலண்ட் இது ஆன்லைன் கிளாஸஸ் பண்றாங்களா, மெஹந்தி ஆர்டிஸ்டா இருக்கட்டும், கிராஜுவேஷன் செரமனி முடிச்ச ஒரு பிரைடல் ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வழங்கப்பட்டு இருக்குது. ரைட், ஓகே. இந்த அவார்ட் செரமனி பத்தி சொல்லுங்க. யாரெல்லாம் சீஃப் கெஸ்ட் வராங்க, யாரை கூட்டி வரீங்க? சீஃப் கெஸ்ட் யாருன்னு சொன்னா கயல் நாடகத்துல அது கயல்னு சொன்னா தான் ஆக்களுக்கு தெரியும், அவரோட உண்மையான நேம் சொன்னா யாருக்குமே தெரியாது. சோ கயல் நாடகத்துல வர கயலும் அவைதான் சவித்ராயும் சஞ்சு மேல ஸ்ரீலங்கால இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாம் நாங்க இன்வைட் பண்றதுக்கு இருக்கிறீங்க. ரைட், ஓகே. இவங்க சொன்னாங்க வந்து இது வந்து மணி பேஸ் பண்ணி நடக்குது இல்லைன்னு. ஸோ உங்களோட இந்த அவார்ட் செரமனி புள்ளையில கொடுக்குற அவார்டு ஆயிக்கட்டும், இல்லாட்டி இருக்கிற டேலண்ட்ஸு கொடுக்குற அவார்டு ஆயிக்கட்டும், அது வந்து காம்படிஷன் ஒன்று வச்சு காம்படிஷன் பேஸ்லயா நடக்க போகுது. அது நாங்க சல்லி என்று சொன்னா அப்படி காம்படிஷன் வைக்காம நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? பிரதர், காம்படிஷன் வச்சு மெயின் ஃபைனல் பார்த்து மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஈக்கிற ஒரு ஆளை, உதாரணத்தை ஒரு சந்திமல் ஜெயசிங் அவங்கள சொல்லுவோமே, அல்ல சில பிரைடல் அகாடமியை சொல்லுவோமே, அவங்கள ஒரு ஆளை வச்சு தான் மேக்கப் ஆர்டிஸ்ட பார்த்து தேர்ந்தெடுப்போம். ஜட்ஜ் போர்டை வந்து நான் ப்ரொஃபஷனலான ஒரு ஜட்ஜ் போர்டா தான் இதுல வச்சு நாங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி இன்ஷால்லா. அப்படி இல்லாம சல்லிக்கு தான் நாங்க இது செய்யற மாதிரி இருந்தால் இந்த காம்படிஷன் நாங்க இப்படி பண்ண மாட்டோம் பிரதர், லான்ச்சிங் கொண்டு நாங்க பண்ண மாட்டோம். ரைட், ஓகே. ட்ரூ லங்கா நியூஸ்ல இருந்து உங்களுக்கு நாங்க கங்க்ராட்ஸ் பண்றோம். So all the best guys. Thank you so much. Thank you. Hello my dear fam, this is VJ Fazmi, True Lanka Newsல இருந்து. So இன்னைக்கு என்னோட ஒரு பர்சன் நிக்கிறாங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சிஸ்டர், உங்களோட பேர்? நான் வந்து வின்ஸ் ப்ராடக்டோட டைரக்டர் ஃபர்வின். ஓகே, ஸோ கிராண்ட் டேலண்ட் காம்படிஷன் அவார்டிங் செரமனி பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இது வந்து உண்மையிலுமே எல்லா லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாத்துக்கும் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்கும். அவங்களோட டேலண்ட்டை வெளிக்காட்டுறதுக்கான சந்தர்ப்பம் தான் இந்த டேலண்ட் ஷோன்னு சொல்லுது. அமா பிரைடல்ஸ் அண்ட் ஹனா பிரைடல்ஸ் உண்மையாகவே இது நல்ல இந்த லான்ச்சிங் வந்து பெஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க. என்னைய வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்த அவ்வளோ கெஸ்ட்டையும் வெரி வெரி ஸ்பெஷலாக கவனிச்சாங்க. எந்த ஒரு எதுவுமே சொல்ல தேவையில்லை, அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இன்ஷா அல்லாஹ் இவங்க வந்து டிசம்பர் இவங்களோட ஃபங்க்ஷனை இவெண்ட்டை வைக்கிறதுக்கு இருக்கிறாங்க. மெஹந்தி, கேக்ஸ், குக்கரி, பிரைடல் ஷோ அண்ட் எக்ஸெட்ரா என்னென்ன ஒரு ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் எது தேவை அவ்வளோ விஷயத்தையும் செய்ய போகிறாங்க. உங்களுக்குள்ள என்னென்ன டேலண்ட் இருக்குன்றத காட்டுறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் தான் இது. அதனால் வந்து நீங்கள் வீட்டுக்கே நிறைய லேடிஸ் இருப்பீங்க, என்னோட ஸ்பீச் பார்த்துருப்பீங்க. நான் மிச்சமே பேசியிருப்பேன்னு வந்து லேடிஸுக்கு தான். அதாவது உங்களோட டேலண்ட்டை வந்து வெளிக்கொண்டு வாங்க, வீட்டுக்குள்ளே இருக்காதீங்கன்ட்டு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வீட்டுக்கு இருப்பீங்க, ஆனால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்களுக்கு அதை காட்ட சந்தர்ப்பம் இல்லை. உங்களோட பேரண்ட்ஸுக்கு, உங்களோட ஃபேமிலிக்கு, உங்களோட
ஹஸ்பண்டுக்கு உங்களோட ரிலேஷன்ஸ்க்கு நீங்க உங்களோட டேலண்ட்டை காட்டக்கூடிய சந்தர்ப்பம் தான் இது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு இந்த நாமினேஷன்ல நீங்க வந்து உங்களை நாமினேட் பண்ணி உங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்கான சந்தர்ப்பத்தை அமைச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. Okay, thank you so much from True Lanka News.